ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், மும்பை இந்தியன்ஸ் தான். ஏஸ் ஆப்ஷன்னு எல்லாம் முடிஞ்சு நேற்று உங்களுக்கு தெரியும். கடகடன்னு வீடியோ போட்டுட்டேன். சிஎஸ்கே வீடியோ பற்றி பேசியாச்சு. பார்க்காதவங்க டக்குன்னு போய் பார்த்துட்டு கமெண்ட் போட்டுருங்க. எல்லா டீமை பற்றி பேச போகிறோம். இப்போ என்ன பேச போகிறோம்? மும்பை இந்தியன்ஸ். எஸ், ஃபுல் ஸ்குவாடு ஃபில் ஆகிடுச்சு. 25 பிளேயரு, அதில் 8 ஓவர்சீஸ் ஸ்லாட்டு எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. நேற்று எடுத்தவங்க கடகடன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ரீட்டைன் பண்ணவங்க இவங்க பேட்டிங் ஹெவி. எப்போதுமே பேட்டிங் பற்றி பிரச்சனையே இல்லை. நான் ஒரு மாதம் முன்னாடி வீடியோ போட்டால் தே நீட் போலர்ஸ். பும்ராக்கு சப்போர்ட் போலர் வேணும்னு. ஏன்னா நிறைய பிளேயர் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெண்ட் போல்ட் போனதுலேருந்து அவங்ககிட்ட சரியான போலர்ஸ் இல்லை. மேட்ச் வின்னிங் போலர்ஸ் வின்னிங் டோர்னமெண்ட். டிராவல்ஸ் ஹெட் அவுட் பண்ணலாம், 100 அடிச்சுட்டு போயிட்டார்ல அவங்களுக்கு ஃபைனலில். ஸோ bowler only will win you. Batsman here and there they can score you. Bowler should get wickets. ஸோ ஃபென்டாஸ்டிக் பிக் அவங்க இந்த வாட்டி எடுத்துருக்கிறது. அதுக்கு முன்னாடி பேட்டிங் ஹெவி சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு ஆல்ரெடி ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, டிம் டேவிட், டெவில் பிரேவிஸ், ஹார்திக் பாண்டியா. பயங்கரமான பிளேயர் அவர் வந்திருக்காரு. கப்பு இனிமேல் அவர் தான். ஸோ இவ்வளோ பேட்டிங்கை பற்றி அவங்களுக்கு என்றைக்குமே ஒரி இல்லை. இட் இஸ் ஒன்லி த bowlers. வெரி குட் பேஸ் அட்டாக். பிரமாதமான பும்ராக்கு வேண்டிய அட்டாக்கை எடுத்துட்டாங்க. அண்ட் இட்ஸ் அ குட் ஃபார்மிடபிள் சைட். லீடர்ஷிப் குவாலிட்டி பற்றி எனக்கு தெரியாது. ஹார்திக் பாண்டியா ஒரே ஒரு கப்பை வச்சு நம்ம சொல்ல முடியாது. சூப்பர் கேப்டன், அடுத்த தோனி இவர் தான், அடுத்த ரோஹித் இவர் தான் நம்ம சொல்ல முடியாது. பார்ப்போம். பட் எனிவே ஃபாஸ்ட் பாலிங் பார்த்தீங்கன்னா ஜெரால்ட் கோட்ஸி எடுத்திருக்காங்க. 5 crores கரண்ட் பிளேயர். லாங் ஹேண்டில் கூட யூஸ் பண்ணுவார் ஹிட்டிங்கில். எல்லாத்தோட மெயினாக தில்ஷான் மதுஷனக்கா. அது நான் 6 விக்கெட் இந்தியாவுக்கு எடுத்தப்போ ஒன் டே இன்டர்நேஷ்னல் அப்பயே நான் சொன்னேன் மும்பை ஷுட் கோ ஃபார் ஹிம்னு. ஏன்னா எடுத்து பாருங்கள், இதே சேனலில் இருக்கும். பும்ராக்கு அந்த சைடு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் கண்டிப்பாக வேணும். ஏன்னா ட்ரெண்ட் போல்ட் பண்ண வேலை இப்போ யாரும் இல்லைன்னு. வெரி குட் பிக் தில்ஷான் மதுஷனக்கா. 4,60,00,000 எடுத்தாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ். நேக்கிங் லென்த்து, குட் லென்த் ஆகட்டும், ஷார்ட் பிச் ஆகட்டும், பவுன்ஸ் ஆகட்டும், ரிவர்ஸ் ஸ்விங் எல்லாமே பண்ணக்கூடியவர். வெரி குட் பவுலர், வெரி குட் பிக். அது மட்டும் இல்லை, அவங்க நுவான் துஷாரான்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க. அவர் இப்போ லேட்டஸ்ட் மலிங்க அவர் தான். அந்த மாதிரி ஸ்லிங்கர் மலிங்க அந்த ஆக்ஷனில் எடுக்கிறவர். போலிங் போகிறவர். ஃபென்டாஸ்டிக் போலர் அவர் ஆல்சோ. டிஃபிகல்ட் ரீட் இம் டெத் ஓவரெல்லாம் அவர் வேறு எடுத்திருக்காங்க 4.5 கோடிக்கு. வெரி குட் திங். அண்ட் முகமது நபி எடுத்திருக்காங்க. முகமது நபிலாம் ஃபார்மெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆப்கானிஸ்தானுக்கு அவர் அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணல. பட் ஸ்டில் 1.5 கோடிக்கு. ஷ்ரேயஸ் கோபால் 20 லட்சத்துக்கு. அவர் எல்லா டீமும் விளையாடிட்டு வந்தவர். அண்ட் அவுட் ஆஃப் ஃபார்ம் தான் வரும். அப்புறம் லோக்கல் டேலண்ட் எடுத்துருக்காங்க. நமன் தீர் 20 lakhs. அப்புறம் கம்போஜ்னு ஒருத்தர் 20 lakhs. அப்புறம் ஷர்லிக் சர்மா 20 lakhs. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பேஸ் அட்டாக் லுக்ஸ் வெரி குட். நான் பும்ரா ஏற்கனவே பேரன் ட்ராப் ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. தில்ஷான் மதுஷனக்கா, ஜெரால்ட் கோட்ஸ்கி, நியூ மலிங்கா, நுவன் தஷாரா. ஸ்பின்னர் மட்டும் தான் அதை ஃபெயில் டு கெட் அ குட் ஸ்பின்னர் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி பியூ சாவ்லா மட்டும் தான் இருக்காரு. இப்போ ஷ்ரேயஸ் கோபால் எடுத்துருக்காரு. அவர் ஒன்று ஷ்ரேயஸ் கோபால் எவ்வளோ பெரிய ஸ்பின்னர் தெரியுமா அப்படிலாம் நீங்கள் நினைக்க முடியாது. அதனால் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இன்னும் அவங்களுக்கு வீக்கு தான். ஸோ அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பாப்பா போக நபி அவர் ஆப்கானிஸ்தானுக்கே ஃபுல் ஓவர் போகிறதில்ல. இஸ் பிளேயிங் மோர் அஸ் அ பேட்ஸ்மேன். முகமது நபி எந்த அளவுக்கு அவர் ஸ்பின் அட்டாக் கை கொடுப்பாங்க தெரியல. ஸ்பின்னர் கெட் யூ விக்கெட்ஸ். பியூ சாவ்லா இஸ் அ குட் பவுலர். லெக் ஸ்பின்னர் வேறு, விக்கெட் டேக்கர்ஸ். ஸோ இதுதான் என்னை பொறுத்தவரை. மும்பை இந்தியன்ஸ் பேஸ் அட்டாக் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. விச் இஸ் எசென்ஷியல். டெத் ஓவர்லேயே ஆகட்டும். சிஎஸ்கே போன சீசன் ஜெயிச்சதுக்காரமே 10 run. 12, 14, 16, 18 அந்த லாஸ்ட் 4 ஓவர் போடுறது சொல்கிறேன். 13, 15, 17, 19 அந்த 4 ஓவர் கூட போடுறதுக்கு பும்ரா அண்ட் மதுஷங்கா வில் பி அ குட் பேர் மார்க்கெட். ஸோ இட்ஸ் அ குட் திங். பேட்டிங் பற்றி என்றைக்குமே வரையில. இப்போ ட்ரேடு எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இருக்கணும். திருப்பி ஏதாவது போட்டு குட்டையை குழப்பி இவர் அங்கே போகிறாருன்னா நான் பொறுப்பு இல்லை. எனிவே அப்டேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடை பற்றி எவ்வளோ தூரம் போவாங்க, ஜெயிப்பாங்களா, உங்களோட ஒப்பீனியன் இது வர சொல்லுங்கள். ஒப்பீனியன் டிபாஸ் பட் இட் மேட்டர்ஸ். நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.